ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யநித்தி சேனல். இன்றைக்கான சமையல் வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு காரக்குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ வெந்தயம் எடுத்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் தான் நல்லது. சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு பல்லு பூண்டு அப்படியே முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவை. சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாகவே போடணும். முழுசாக போட்டு சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்ட்டு நல்லா அதிகமாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வெடித்து பொரிஞ்சு வரும், அதுதான் நல்ல ஸ்டேஜ். வெந்தயம் வந்து பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா கருக்கிடும். இப்போ எடுத்துடலாம். வெந்தயத்தை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. அடுத்தது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்றைக்குமே காரக்குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் தான் எப்போதுமே பயன்படுத்துவேன். அது மாதிரி காரக்குழம்பு செய்யும்போது, புளிக்குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியுது. சீரகம் பொரிஞ்சது பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு, அடுத்ததாக கருவேப்பிலை, அடுத்ததாக சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே நம்ம போடுறோம். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம கிண்டிக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கி வரும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இந்த சோம்பு இது எல்லாமே வணங்கி வரும்போது வாசனை நல்லா கமகமன்னு வரும். நல்லா நம்ம வணக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். இப்போ புளி உள்ள என்னென்ன நம்ம சேர்க்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இது நல்லா வணங்கட்டும். புளி கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோமோ அதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்த வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் இது கலந்து வச்சுருக்கேன். இந்த தூளில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததாக பெருங்காய பவுடர் கொஞ்சம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கி வரதை பார்க்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்குறதுல தான் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. பாருங்கள் நல்லா வணங்கி வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வணங்கினதையும் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதோட நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா இப்போ கொதிக்கட்டும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கொதி வந்து நல்லா சுண்டி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வெந்தயத்தை பொடி பண்ணி இதில் போட்டிக்கலாம். வெந்தயத்தை நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நுணுக்கி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். வெந்தயத்தை நல்லா நுணுக்கியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நுணுக்கியாச்சு. இப்போ இதை இந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஓகே, கொட்டியாச்சு பாருங்கள். நல்லா குழம்பு கொதிக்குது. நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பொடியை போட்டுக்கலாம். வெந்தய பொடியை. அவ்வளோதான். ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து குழம்பு வந்து இந்த காரக்குழம்பு செஞ்சிடலாம். வெங்காய காரக்குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழம்புங்க ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு முட்டை வந்து பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். முட்டையை வந்து எடுத்துக்கலாம். முட்டை வந்து 4 முட்டை எடுத்துக்கிறோம் பொரிக்கிறதுக்கு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு பொரிக்கும் போது வெங்காயம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி வெங்காயம் போடாமல் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், அடுத்ததாக உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக போட்டால் கச்சி போயிடும். ஓகே, உப்பு கொஞ்சம், அவ்வளோதான். நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும்.
முட்டையை நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் உப்பு, மிளகாத்தூள், அந்த மஞ்சள் தூள் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வரும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து எதுவுமே போடல. வெங்காயம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. முட்டை மட்டும்தான். ஓகே, இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு, நல்லா கிண்டிக்கலாம். முட்டை நல்லா வாசனை வர ஆரம்பிக்குது. பொரிச்சு சாப்பிட்டா அதுவே ஒரு தனி டேஸ்ட்டு தான். அவ்வளோதான், பாருங்கள், முட்டை நல்லா பொரிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம காரக்குழம்பு பார்க்கலாம். நல்லா தண்ணிலாம் ஓரளவு சுண்டி வந்துருச்சு. பாருங்கள், வெங்காயமும் நல்லா வெந்து வந்துருச்சு. வெங்காயம், பூண்டையும் பார்ப்போம். பூண்டும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பொடியை போட்டுக்கலாம். வெந்தய பொடி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பொடியை போட்டுக்கலாம். கொட்டிக்கலாம் அப்படியே. வாசனை நல்லா கமன்னு இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து மேலாப்பில் கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை மேலாப்பில் அப்படியே தூவிக்கலாம். கொத்தமல்லி இறக்க போகிற சமயத்தில் போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசனை நல்லா சூப்பராக வரும், கமன்னு வரும். ஓகே, நம்ம கொத்தமல்லியும் போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். நல்லா குழம்பு வந்து பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய குழம்பு ஈஸியாக நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெங்காய கார குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.